வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா, ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் டேரட் ரீடர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, மீன ராசிக்கான அகாஷிக் கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தருணத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் பெஸ்ட்டாக வரலாம், சக்ஸஸ் பண்ணலாம், ரெக்கவர் ஆகலாம் அப்படின்றதும், அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய கைடன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ், தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ப்ரைவேட் கைடன்ஸ் ஹீலிங் வேணும்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சாரா சாரோ அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய விதமான டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ மீனம் உங்களுக்கான யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மீன ராசி, மீனம். Angels of healing are with you. Step into the spotlight. Okay. And here it's almost over. Make a decision. So, மீனம் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுடைய கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. சரிங்களா? என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அண்ட் உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் சந்தோஷமாக அடி எடுத்து வைக்க போகிறீங்க. ஸ்டெப் இன் டு தி ஃப்யூச்சர் வித் கிரேட் ஸ்மைல். மிகப்பெரிய சந்தோஷத்தோட, புன்னகையோட உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க கூடிய விரைவில். உங்களுடைய சேலஞ்சஸ் எல்லாம் கூடிய விரைவில் சால்வ் ஆக போகுது. இது உங்களுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மெசேஜாக இருக்கு. அண்ட் வெளிச்சத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க, வெளிச்ச பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க. இந்த தருணத்துல உங்களுடைய ஞானத்தை ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. உங்களுக்குள்ள ஒரு விஸ்டம் இருக்கும் இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு ஞானம், தெளிவு, அறிவு இருக்கும் இல்லையா, அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே தேக்கி வைக்காதீங்க அப்படின்றாங்க. மற்றவங்களுக்கு எவ்வளோக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள இன்னும் உங்களுக்கு அந்த விஸ்டம் அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் உங்களை சுற்றி ஒரு வெளிச்சம் நிரம்பிக்கிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் உங்களுக்கான ஹீலிங் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நீங்கள் நிறைய விஷயத்துலேருந்து ஹீல் ஆகி வந்துட்டு இருக்கீங்க, நிறைய ரெக்கவர் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு ஹீல் ஆகுறீங்களோ அதுதான் உங்களுடைய பலம், அதுதான் பலமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய க்ரீன் கலர் வேர் பண்ணுங்க, எமரால்டு க்ரீன், மரகத பச்சைன்னுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த பச்சை நிறத்தை நிறைய யூஸ் பண்ணுங்க. க்ரீன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஹீலிங்கை கொடுக்கும், மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். அண்ட் எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அது சந்தோஷம் கொடுக்குமா அப்படின்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணுன்றாங்க. நீங்கள் டிசிஷன் எடுக்கும் போது உங்களை முன்னிறுத்துறீங்களா, மற்றவங்களை முன்னிறுத்துறீங்களா, மற்றவங்க நல்லதுக்காக முடிவு எடுக்கிறீங்களா, உங்கள் நல்லதுக்காக முடிவு எடுக்கிறீங்களா, உங்கள் சந்தோஷத்துக்காக எடுக்கிறீங்களான்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி உங்கள் சந்தோஷத்துக்காக முடிவெடுக்க பாருங்கள். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு டிவைனோடைய சப்போர்ட்டும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு எது சந்தோஷமோ அதுக்கு நீங்கள் தகுதியானவங்க. ஸோ அப்போது மற்றவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முடிவுகள் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் எடுக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக
உங்களோட சேலஞ்சஸ் சீக்கிரமாக கிளியர் ஆகிட்டு நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெளிச்சப்பாதை, எவ்வளோதான் இருள் சூழ்ந்து ஒரு டார்க்கஸ்ட் பிளேஸில் நீங்கள் இருந்தாலும் வெளிச்சப்பாதையை நோக்கி நீங்கள் போவீங்க. மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் உங்களால் இருக்க முடியும். இவ்வளோ பெரிய டாக்ஸிக்கான இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லேருந்து, கடுமையான சுச்சுவேஷன்லேருந்து வந்துருக்காங்களே, ஸோ அப்போது இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு மெசேஜாக வருது. ஓகே, மீனம். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பெஷல் கைடன்ஸ் ஃபார் மீனம். Okay, Meena, we have transformation and change, affirmation for acceptance, and we have prayers and wishes. We have listened to wisdom. See, உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம் ஷேர் பண்ணணும் சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஞானத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முதல்ல லிசன் பண்ணுங்கள், அதுக்கு நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்குள்ளேருந்து ஒரு விஷயம் எப்பவுமே பேசும், உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் தோணும், அதை லிசன் பண்ணுங்கள், அதை வேல்யூ பண்ணுங்கள், அதை கேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும், ஆன்சராக இருக்கும் எப்போவுமே. அண்ட் உங்களுடைய ப்ரேயர்ஸ், விஷஸ் எல்லாமே அது நடக்கும். அது இட் வில் பி டிலே, மேபி இட் வில் பி டிலே, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்போ உங்களோட ப்ரேயர்ஸை என்றைக்குமே நிறுத்தாதீங்க, உங்களுடைய ஆசைகளை என்றைக்குமே நிறுத்தாதீங்க, ஆசைப்படுறதை நிறுத்தாதீங்க, ப்ரேயர்ஸை நிறுத்தாதீங்க. அண்ட் விதியை மதியால் விழலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களோட விதியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, இல்லை நீங்கள் கொஞ்சம் அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் அதை மாற்ற முடியும். அண்ட் அஃபர்மேஷன் செட் பண்ணுங்கள். ஏன் உங்கள் விதியில் இதெல்லாம் நடந்தால் கூட அதெல்லாம் மாறணுன்ற ஒரு அஃபர்மேஷன் செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அண்ட் உங்களுடைய வாழ்க்கை இனிமேலாவது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச் இதை நோக்கி கொண்டு போங்க. ரொட்டீனாக இது வரைக்கும் வாழ்ந்த ஒரு பேட்டர்ன்லே இல்லாமல், லைஃப் ஸ்டைலே இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போக ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச் கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் விதியை வெல்ல முடியும். நீங்கள் இதை கொண்டு வராமல் உங்கள் விதியை உங்களால் வெல்ல முடியாது, மாற்ற முடியாது அப்படின்றது. கண்டிப்பாக மாற்றலாம். இந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். அஃபர்மேஷன் செட் பண்ணுங்க, ப்ரேயர் டெய்லியும் பண்ணுங்க. உங்களுடைய விஷஸ், எனக்கு இந்த ஆசை இருக்குது, இந்த ஆசை இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் அப்படியே செட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய இன்னர் வாய்ஸை மட்டும் கேட்டு முடிவுகள் எடுங்க. மற்றவங்களை கேட்டு முடிவு எடுக்கிறது, மற்றவங்களுக்காக முடிவு எடுக்கிறது, இது இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றாங்க. அண்ட் உங்களுடைய எல்லா விதமான சேலஞ்சஸும் சீக்கிரம் முடிய போகுது. நீங்கள் நிறைய க்ரீன் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹீல் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பவர் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ உங்களுடைய விதியை உங்களால் மாற்றி அமைக்க முடியும், அதற்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கும். ஸோ மீனம் இதுதான் உங்களுக்கான அக்காஷிக் கைடன்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான அக்காஷிக் கைடன்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.